இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் இடித்திட ஒரு காலம் கட்டிட ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் கவலைக்கு ஒரு காலம் மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. லூக்கா நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். அவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய மக்களே, இரக்கத்தால் ஒருவர் ஒருவரை தாங்கிக் கொள்வோம் என்பதுதான் இன்றைய நாள் கடவுள் நமக்கு தருகிற சிந்தனை. நான் எப்படி உங்களை எல்லாம் இரக்கத்திலே தாங்கிக் கொள்கிறேனோ அப்படி நீங்களும் யாரையும் தீர்ப்பிடாமல், கண்டிக்காமல், மன்னித்து இரக்கத்தால் தாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்வது போன்று எனக்கு தோன்றுகிறது. இந்த நாளில் ஆங்காங்கே நடைபெறுகின்ற அவலக்குரல்கள், போர் முழக்கங்கள் ஏர்போர்ட்டுகளிலும், பள்ளிகளிலும், சாலைகளிலும், தெரு ஓரங்களிலும், இல்லங்களிலும் பாதுகாப்பாக இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டே வருகிறது. கடவுள் இரக்கம் காட்டுகிறார். எனவேதான் ஓரளவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இரக்கமில்லாத காரணத்தினால், மன்னிக்காத காரணத்தினால், தீர்ப்பிடுகிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட போர்கள், அமைதியின்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இவைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் மட்டும் நினைத்தால் போதாது, நீங்களும் நானும் நினைக்க வேண்டும். யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும், நேர்மையாக சொல்ல வேண்டும், இரக்கத்தோடு பயணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆக்கம் என்பதை விட அழிவு அதிகமாக மாறுமோ என்ற ஒரு பயம், அச்சம் இருக்கிறது. இந்த தவக்காலத்திலே கொஞ்சமேனும் இரக்கத்தோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகளை நாம் தேடிக்கொள்வோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஆன்மீக பயிற்சியும் முயற்சியும் நம்மை புனித நிலைக்கு அழைத்து செல்வதாக இருக்கட்டும். கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு தன்னை தாழ்த்தி இந்த உலகிற்கு வந்த இறைமகனின் நோக்கமே இதுதான். மனித நிலையிலிருந்த நம்மை அவருடைய மாண்புமிக்க மாட்சிக்கு நிலைக்கு உயர்த்துவதே புனித அத்தனாசியுஸ் நாம் அனைவரும் அவரின் தெய்வீகத்தில் பங்கு பெறவே அவர் மனிதனானார் என்கிறார். பாவத்தை தவிர அனைத்திலும் அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்று இறை வார்த்தையும் கூறுகிறதே. திருப்பலியில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஜபங்களில் ஒன்று உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம், சத்தம் போட்டு குருக்களோ திருத்தொண்டர்களோ சொல்லுவது கிடையாது.
அந்த ரசத்தையும் தண்ணீரையும் இணைக்கிற பொழுது ஒரு ஜெபத்தை சொல்லுவார்கள். மனிதனாக வந்த நோக்கத்தை எடுத்துக் கொள்வதாக அமைகிறது இயேசு. காணிக்கை பொருட்களை திருப்பலிலே படைக்கிற பொழுது ரசத்தோடு ஒரு சொட்டு நீரினை சேர்க்கிற பொழுது இப்படி ஜெபம் வரும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைவு வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பிலே பங்கு பெறுவோமாக. ரசம் என்றால் தெய்வீக குணத்தை, தண்ணீர் என்றால் அவருடைய மனித இயல்பை நமக்கு குறிக்கிறது. ஆக திருப்பலி மொத்தமாகவே ஒரு இரக்கத்தின் திருப்பலி. கடவுளையும் மனிதனையும் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் இணைக்கின்ற ஒரு பகுதி. எனவே நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்டதாக இறைவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய பாலங்களாகத்தான் நம்முடைய மனித வாழ்வு இருக்க வேண்டும். அதற்கு இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் அடுத்தவர்களை தீர்ப்பிடக்கூடாது. அநியாயமாக தீர்ப்பிட்டது தான் இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஞாயிறுகளிலும் இடைநாட்களிலும் வெள்ளிக்கிழமையாக செல்கின்ற சிலுவை பாதை காரணமே நியாயமற்ற தீர்ப்பிடுதல் தான் காரணம். எனவே அன்புக்கினிய மக்களே, மன்னிப்பு, இரக்கம், கனிவு, தாழ்ச்சி, அன்பு என்ற அனைத்திலும் அந்த இயேசுவை போலவே நாம் மாற முயல வேண்டும். அது நடக்கக்கூடிய காரியமா என்று கூட நாம் யோசிக்கிறது உண்டு. பிறரை தீர்ப்பிடாதீர்கள். இதனை உணர்ந்தவர்களாய் பிறரை தீர்ப்பிடுவதை அவரிடம் விட்டுவிட்டு மற்ற அனைத்திலும் அவராகவே மாறுவோம். இந்த தவக்காலத்திலே இயேசு இன்றைய நற்செய்தியிலே மனிதர்களை கடவுளோடு ஒப்பீடு செய்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கடவுளின் பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று பதில் சொல்கிறார். கடவுளைப் போல பண்புகளை நாம் கொண்டிருக்க முடியுமா? நம்ம என்ன கடவுளா இயேசுவா? கடவுளின் இயல்புகள் நமக்கு இருக்குமா? கடவுளோடு நமது வாழ்வு ஒப்பிடுவது சரியாக மாறுமா? இந்த கேள்விகள் அந்த மனதிலே நிச்சயமாக எழும். மனுஷன்தானே. ஆனால் முயன்றால் நடக்கும் என்று நினைக்கிறேன். மனிதர்களாகி நாம ஒரு சில இயல்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது செய்கின்றவர்களுக்கு நல்லது செய்வது மற்றும் கெட்டது செய்தால் அவர்களுக்கு கெட்டது செய்வது. சூப்பர், ஈஸி. மனித கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் இது சரியான பார்வையாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் இது சரியா, முறையா, நலமானதா, அன்பானதா, மகிழ்வானதா? இல்லை. நாம் அனைவருமே கடவுளின் இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகள், மனிதர்கள். கடவுள் இரக்கமாகவே இருக்கிறார். அன்பின் வடிவம் கடவுள் என்று சொல்வது போல இரக்கத்தின் வடிவம்தான் கடவுள். எனவேதான் அவர் நல்லோர் கெட்டோர் அனைவர் மீதும் மழையை பொழிய செய்கிறார், வெயிலை கொடுக்கிறார். நமது வாழ்வில் கடவுளை முன்மாதிரியாக கொள்ள முடியாது. நல்ல மனிதர்களையாவது பார்த்து புதுப்பித்துக் கொள்ளலாமே. வாழ்வியல் மாற்றங்களில் ஒன்று சக மனிதர்களை பற்றிய நமது மனநிலையில் முகாமையான ஒரு மாற்றம். யாரையும் தீர்ப்பளிக்க மாட்டேன், யாரையும் கண்டனம் செய்ய மாட்டேன் என்பது. இது ஒரு தீர்மானமாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் அடுத்தது, அப்போ எதுக்கு நீங்கள் சமூகத்தில் உள்ள காரியங்களை கண்டிக்கிறீங்க? திருச்சபையில் உள்ள காரியங்களை ஏன் கண்டிக்கிறீங்களே? அது கண்டனம் அல்ல என்னுடைய பார்வையில். நான் சில சமயங்களிலே யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஓப்பனாக அல்லது நேராக சொல்லுகிற சமயத்தில், உறக்க சொல்லுகிற சமயத்தில் நாம் யாரையும் தீர்ப்பிடவில்லை. நான் தீர்ப்பிடவில்லை. மாறாக கண்டனம் செய்யவும் இல்லை. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. குறிப்பாக தனிப்பட்ட தனி வாழ்வை நாம் கண்டனம் செய்வது மிக மிக தப்பு, பாவம் அது என்னை பொறுத்தளவு. ஆனால் சமூகத்திலே ஒரு பொறுப்புணர்வு இருக்கிற சமயத்திலே ஒருவரால் பல இனமே, ஒரு மக்கள் இனமே அழியுது என்று சொன்னால் கண்டிக்காமல் இருக்கிறது கண்டிக்கணும். அந்த கண்டனத்தை, அந்த கண்டிப்பதை எந்த வார்த்தையில் போடுகிறேன் என்று சொன்னால், உள்ளபடி உள்ளதை உள்ளவாறு சொல்வது. அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? அது கண்டிப்பதோ தண்டிப்பதோ அல்ல, தீர்ப்பிடுவதோ அல்ல. ஐ டோன்ட் ஜட்ஜ் பீப்புள், பட் ஐ சே what I mean, what I see. இதைத்தான் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவரே உண்மையை அறிவார். மனித மனங்களின் ஆழத்தை அறிந்தவர் அவர் மட்டும்தான். வேறு யாருக்கும் தீர்ப்பிடவோ கண்டனம் செய்யவோ உரிமை இல்லை. இதை உணர்ந்து பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்ய வேண்டாம், போதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் என்னும் இயேசுவின் சொற்களை இதயத்தில் ஏற்போம். அதன் அடிப்படையிலான பண்பான இரக்கத்தை மனதிலே கொள்வோம். மனநிலை குறித்து கவனமாக இருப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இந்த தவக்காலத்தில் நாங்கள் இரக்கமுள்ள பிள்ளைகளாக எங்களை வளரச் செய்யும்.
ஒவ்வொரு சிறு காரியத்திலும் நாங்கள் பிறரையோ பிறருடைய செயல்களையோ போக்குகளையோ அல்லது வாக்குகளையோ நோக்குகளையோ நாங்கள் தீர்ப்பிடாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லவும் இரக்கத்தோடு உறவு கொள்ளவும் இருக்கிற இயல்பிலேயே எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை எங்களுக்கு தாரும். ஆங்கங்கே நடக்கக்கூடிய இந்த போர் முழக்கங்கள் எல்லாம் விரைவில் அகற்றப்பட்டு உறவுகளுக்காக இயங்குகின்ற பிள்ளைகள் ஆங்காங்கே உழைக்கவும் அமைதியாக ஆரோக்கியமாக சம்பாதிக்கவும் அதை தங்களுடைய பிள்ளைகளோடு பரமாறவும் தேவையான சுமூகமான ஒரு சூழலை இந்த சமூகத்திலே உருவாக்கியருளும். அதற்கு எங்களை இரக்கத்தின் கருவிகளாக மாற்றும், குறிப்பாக தலைவர்களை. ஆமென். இரக்கம் நிறைந்த இறையவரே, இரங்க எனக்கு அருள் தாருமே. இரக்கம் நிறைந்த இறையவரே, இரங்க எனக்கு அருள் தாருமே. நீதியில் நான் தவறினேன், நேர்மையில் நான் தடுக்கினேன், நியாயமின்றி நான் தளர்கிறேன், நேயமின்றி நான் நடக்கின்றேன். நீதியில் நான் தவறினேன், நேர்மையில் நான் தடுக்கினேன், நியாயமின்றி நான் தளர்கிறேன், நேயமின்றி நான் நடக்கின்றேன். இரக்கம் நிறைந்த இறையவரே, இரங்க எனக்கு அருள் தாருமே. உடல் நோயால் நான் வருந்தினேன், உண்ணாமல் நான் துயில்கின்றேன், உறங்காமல் நான் தவிக்கின்றேன், உடனிருப்பின்றி நான் அழுகின்றேன். உடல் நோயால் நான் வருந்தினேன், உண்ணாமல் நான் துயில்கின்றேன், உறங்காமல் நான் தவிக்கின்றேன், உடனிருப்பின்றி நான் அழுகின்றேன். இரக்கம் நிறைந்த இறையவரே, இரங்க எனக்கு அருள் தாருமே. பாசமின்றி நான் பதறினேன், பரிவுமின்றி நான் கலங்கினேன், பாராட்டுமின்றி நான் கதறினேன், பண்புமின்றி நான் ஒதுங்கி நின்றேன். பாசமின்றி நான் பதறினேன், பரிவுமின்றி நான் கலங்கினேன், பாராட்டுமின்றி நான் கதறினேன், பண்புமின்றி நான் ஒதுங்கி நின்றேன். இரக்கம் நிறைந்த இறையவரே, இரங்க எனக்கு அருள் தாருமே. இரக்கம்
நிறைந்த இறையவனே, இறங்க எனக்கு அருள் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒருவர் எல்லாருக்காய், எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா. வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா. எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய்.
சிறப்பன்றோ. இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ, இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே, இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும். எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. பத 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 நிச நித பா, பத 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 நிச நித. பமகரிசா நிரிசா பதிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ. பரிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாதைகள் பூத்திடும் புன்னகையா. எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. வாழும் நிலையை வழியாய்க் கொண்டார் வாழ்விட விண்ணகமா. எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.